ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதேதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் ஏஎஸ்ஐ கொஸ்டின்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல யூனிட் 4 தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். உங்களுக்கு யூனிட் 4ல மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம டீவியேட் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியும். ஜஸ்ட் கலோக்கியல் மீனிங். நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று ஆல்ரெடி போன கிளாஸ்ல போன கொஸ்டின்ல போன வீடியோல சொன்ன மாதிரி தான் மீன்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பத்தியும் பேசுறது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஜெனரல் ஃபார்முலா அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீன்ல இருந்து அது எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus x bar the whole square divided by n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியன்ஸையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் கனெக்ட் பண்ணி நமக்கு ரிலேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இல்ல எனக்கு வேரியன்ஸ் தான் தெரியும், அதை வச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னா வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும், வேரியன்ஸ் தெரியுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னா வேரியன்ஸை ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிரும். இதுவே எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியுது, வேரியன்ஸ் தெரியணும் வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா வேரியன்ஸ் கிடைச்சிரும். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் தான். இப்ப இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குரிய ஃபார்முலா. இப்ப இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 10 வேல்யூஸ் இஸ் 4. எனி 10 வேல்யூஸ், நம்ம என்ன வேல்யூன்னு அவங்க கொடுக்கல, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4 கொடுத்திருக்காங்க. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட் பை ஈச் அப்படின்னா அந்த கொடுத்திருக்க அப்சர்வேஷன்ல இருக்க 10 வேல்யூஸுமே ஒவ்வொரு வேல்யூவையுமே 2 இன்க்ரீஸ் பண்றாங்க, அதாவது +2 பண்றாங்க. தென் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 10 வேல்யூஸ் எவ்வளோ 4. ஒவ்வொரு வேல்யூவையும் 2 ஆட் பண்றப்ப அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6 வருதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமா நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம், 5, 11, 13 நம்ம ரேண்டமா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா அப்சர்வேஷனோட இதான் என்னோட அப்சர்வேஷன் கொடுத்துருக்கிறது நம்பர்ஸ் தான், கொடுத்துருக்க நம்பர்ஸ். இப்ப நான் எல்லா நம்பர்ஸையும் +2 ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 7, 13, 15 கிடைக்குது. +2 பண்றப்ப 5 + 2, 11 + 2, 13 + 2. இதே மாதிரி நான் என்ன பண்றேன், 5, 11, 13 எடுத்துட்டு நான் -2 பண்றேன். ஒவ்வொரு வேல்யூவையும் -2 பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 5 - 2 3, 9, 11 கிடைக்கும். இதே நான் என்ன பண்றேன், அதே மாதிரி மல்டிப்ளை பண்றேன். அத சேம் நம்பரை எடுத்துக்கலாம், மல்டிப்ளை பை 2. அப்ப எனக்கு என்ன வரும், 10, 22, 26 வரும். 5 2s are 11 2s are 13 2s are. இப்ப இது என்ன பண்ணிருக்கேன், நானு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அடுத்து டிவைட் பண்றேன். 5, 11, 13 டிவைட் பை 2 பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 2.5, 5.5. 11 2 ஆல டிவைட் பண்ணா 5.5, 13 டிவைட் பண்ணா 6.5 கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, 4 ஆபரேஷனும் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், +2 பண்ணியிருக்கேன், -2 பண்ணியிருக்கேன், சேம் செட் ஆஃப் அப்சர்வேஷனை வச்சு மல்டிப்ளை பை 2 பண்ணியிருக்கேன், டிவைட் பை 2 பண்ணியிருக்கேன். நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாச்சும் டீவியேட் ஆயிருக்கு, வேரி ஆகுறது, இங்க இருந்து மீன்ல இருந்து எவ்வளவு டீவியேட்னா தள்ளி இருக்கிறது. ஐ மீன் அதோட வேரியேஷன் என்ன அப்படின்றது. வேரியேஷன் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், டிஃபரன்ஸ், அதாவது மைனஸ் பண்றது. 5 மீன் அப்படின்னா என்னோட 0.3னா எவ்வளவு வேரி ஆயிருக்கு அப்படின்னா 2 யூனிட்ஸ் வேரி ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவோம். அது மாதிரி இப்ப வேரியேஷன் ஃபைண்ட் பண்ணுங்க.
இங்க கொடுத்திருக்க கிவன் கொஸ்டின்ல வேரியேஷன் எவ்வளோ? 5க்கும் 6க்கும் வேரியேஷன் 11க்கும் 6ன்றது தான் வேரியேஷன். 11க்கும் 13க்கும் வேரியேஷன் பாத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். இப்ப நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரலா ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேரியேஷன் பாருங்க என்ன இருக்கீங்க? 13 மைனஸ் 7நாலும் 6, 15 மைனஸ் 13 இது பண்ணாலும் 2. இதே மாதிரி இங்க ஃபைன் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6, 2. இங்க உள்ள வேரியேஷன் எவ்வளவு? 9க்கும் 3க்கும் 6, இங்கேயும் 2 வந்துருச்சு. இப்ப நான் மல்டிப்ளை பை 2 பண்றேன். இங்க வேரியேஷன் பாருங்க எனக்கு என்ன இருக்கு? 6, இங்க 2 இருக்கு. இங்க எனக்கு 2 பாருங்க வேரியேஷன் பண்றப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு வேரியேஷன் எடுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய வேரியேஷன் 4ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க நமக்கு வேரியேஷன் எவ்வளோ? சேம் 6, சேம் 2. இந்த இடத்துல நமக்கு வேரியேஷன் எவ்வளவு வருது? 3 வரும். 3 யூனிட்ஸ். இங்க 1 யூனிட் வருது. அப்ப எனக்கு ஓவராலா எடுக்கிறப்ப எனக்கு எந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கு இல்லைன்றது பாருங்க. அப்ப வேரியேஷன் எனக்கு நான் ஆட் பண்ற கேஸ்லயும் சரி சப்ராக்ட் பண்ற கேஸ்லயும் சரி எனக்கான வேரியேஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை. விச் மீன்ஸ் நான் என்னோட அப்சர்வேஷனை ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல சேஞ்சஸ் இருக்காது. டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றப்ப நம்ம வேரி ஆகக்கூடிய வேல்யூவை தான் பார்க்கிறோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல நான் ஆடோ சப்ராக்டோ பண்றப்ப எனக்கு வேரியேஷன் இருக்காது. இதுவே மல்டிப்ளையோ இல்ல டிவைடோ பண்றப்ப எனக்கு வேரியேஷன்ல சேஞ்சஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு அடிஷனோ இல்ல சப்ராக்ஷனோ எல்லா வேல்யூவையும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல நோ சேஞ்ச். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல நோ சேஞ்ச். இதுவே நான் மல்டிப்ளையோ டிவைடோ பண்றப்ப எனக்கு வேல்யூஸ் என்ன ஆயிடுது? வேரியேஷன்ல இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ வென் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் எனக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேஞ்ச் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்க்ரீஸ்டு பை 2. இன்க்ரீஸ்டு அப்படின்னா பிளஸ் பண்றது, ஆட் பண்றது. அப்ப எனக்கு என்ன ஆகாது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்க்ரீஸ் பண்ணா நம்ம என்ன சொன்னோம்? நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க 4னா இங்கேயும் எனக்கு என்னதான் கொடுத்துருந்துருக்கணும்? 4ன்னு கொடுத்துருக்கணும். ஆனா இங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆக்சுவலா 4 தான் வரும். 6ன்னு கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? சைன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட சைன். இப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நம்ம ஃபார்முலா இங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. அப்ப இங்க இந்த வேல்யூல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப எனக்கு இந்த உள்ளுக்குள்ள நான் எடுக்கக்கூடிய ஆப்ரேஷன்ல டிவைட் பண்றப்ப நான் அப்சர்வேஷனையும் என்னோட மீனையும் டிஃபரன்ஸ் பண்றப்ப எனக்கு நெகட்டிவ் வேல்யூவே கிடைச்சா கூட ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு அந்த வேல்யூ என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் வேல்யூவா ஆயிடும். அப்ப எனக்கு இந்த இடத்துல நெகட்டிவ்க்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வாய்ப்பே கிடையாதுன்றப்ப இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் சப்போஸ் சேம் வேல்யூவா இருந்தா எனக்கு 0 கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா இதுல இருந்து கன்க்ளூட் பண்றது சைன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் 0. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். எனக்கு நெகட்டிவ் வராது. ஆனா நெகட்டிவ்னு அவங்க கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 ட்ரூ 2 ஃபால்ஸ். எந்த ஆப்ஷன்ல ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் நமக்கு ஃபால்ஸ் தான், இதுவும் ஃபால்ஸ் தான். அப்ப நமக்கு ஆப்ஷன் டி 1 false 2 false. This is the correct answer for the given question. இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு இது ரிலேட்டடா அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேளுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான கிளாரிபிகேஷனை கண்டிப்பா கொடுத்துடலாம். இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if variance of the given data is 576, what is the standard deviation? வேல்யூவை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.